12 பேருக்கு மேல சேர்த்தாச்சு. ஐயா நீங்க எல்லாம் போகலாம். ஐயா என்ன மாத்திரம் வேலைக்கு சேர்த்துங்கய்யா. ஒன்னையா ஏடா ஏனையில இருந்து எழுந்து வர்ற மாதிரி இருக்கு. ஒன்னை சேர்த்துக்கிறதா? ஒன்னை சேர்த்துக்கிட்டு ஏனைய புடிச்சு நான் அடிக்கிட்டு இருக்கவா? இல்லையா நல்லா மீன் பிடித்தங்கய்யா. அட படுவாவி, கொட்டாங்கச்சி தண்ணியில குப்பரை வந்து செத்துருவ போல இருக்கு. நீங்கடா கடல்ல போய் மீன் பிடிக்கிறது? மீன் ஒன்ன பிடிச்சுக்கிண்டா. ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேங்க ஐயா. என்ன சொன்னாதான் கேக்குறியா? ஆமாங்க ஐயா. கேக்குறியா? எங்க கொஞ்சம் கனமா வை. ஒழுக்கிட்டு பிடிக்கிறீங்களா? அட வைடா. பாத்துட்டான். ஏயா முதலியார வாங்குறது வாங்குற ஒரு முழு மனுஷங்கிட்ட வாங்காம அரை மனுஷங்கிட்ட வாங்குறியா அல்ப? அவன் அதுக்கு மேல வளர மாட்டானாமே ஆப்ப. அடிக்க சரி 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 நீங்க என்ன சொல்லி திட்டுன்னு தெரியுது. மனசுக்குள்ள திட்டு. வாங்கிக்கப்பா, அடுத்த வாரம் வாங்க, ஏதாவது பண்ண சொல்றேன். சரி சரி அடுத்த வாரம் வளர்ந்து வா. வாங்க ஐயா. என்ன நொய்யா? என்ன நொய்யா? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நாங்க சேர்க்க வேண்டிய ஆளெல்லாம் சேர்த்தாச்சு. போயா தம்பியை பார்க்கணும். முதலியார் தம்பி. முதலியார் இது என் அண்ணன். நான் முக சாயலை பார்க்கும் போதே நினைச்சேன் அப்படித்தான் இருக்கணும்னு. பீட்டர் வணக்கங்க. இருக்கட்டும்பா. வழக்கம் போல மில்ல இழுத்து மூடிட்டாங்க. வீட்டுல பட்னி. நீ ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீனா? என்ன வார்த்தை சொல்லுங்க முதலியார். இன்னில இருந்து அண்ணனும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கட்டும். தாராளமா பார்க்கட்டுங்க. அவரு பார்க்காம வேற யாரு? பரவாயில்ல பாருக்கிட்டோம். உட்காருங்க. அண்ணி சௌக்கியமா? மீனை போடா. அப்பம் பேர் தெரியாதவெல்லாம் மீனை தொட்டக்கா நாளைக்கு என் வலையில மீனே கிடைக்காது. போடா. எங்க அம்மாட்ட சொல்றேன். ஏ ராஜா, ஏன் அழுகுற? மீனை தொடாதன்னு சொல்லி காத்து முத்து மாமா என்ன அடிச்சிட்டாரு. நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? இத பாரு, சின்ன தூண்டில் வச்சு நீயும் மீன் பிடிக்க கத்துக்க. உங்க அப்பா மாதிரி நீயும் பெரிய ஆளாகலாம். யாருமா எங்க அப்பா? வா, உனக்கு மீன் பிடிக்க கத்து தரேன். மீனை போடா. ஏமாமா அப்பம் பேர் தெரியாதவெல்லாம் மீனை தொட்டக்கா நாளைக்கு என் வலையில மீனே கிடைக்காது. போடா. இரு எங்க அம்மாட்ட சொல்றேன். ஏ ராஜா, ஏன் அழுகுற? மீனை தொடாதன்னு சொல்லி காத்து முத்து மாமா என்ன அடிச்சிட்டாரு. நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? இத பாரு, சின்ன தூண்டில் வச்சு நீயும் மீன் பிடிக்க கத்துக்க. உங்க அப்பா மாதிரி நீயும் பெரிய ஆளாகலாம். யாருமா எங்க அப்பா? வா, உனக்கு மீன் பிடிக்க கத்து தரேன். போட்டு வாங்க போறீங்களா? அண்ணே ராமையா, கடல்ல போய் மீன் பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. வலையும் படகும் கொடுத்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சு தரேன். சம்பளம் கூட கொடுக்க வேணாம். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? கிடையாது போ. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பம் பேர் தெரியாத பயல்களுக்கெல்லாம் போட்டை கொடுத்தேன்னு வச்சுக்க, கடல் தாய் என்ன மன்னிக்க மாட்டா. அதையும் மீறி கொடுத்த போட்டு கவுந்துரும். போ. ஏய், நான் ஒண்ணு அப்பம் பேர் தெரியாதவன். ரோஷம் வருது. எங்க உங்க அப்பம் பேரை சொல்லு பாப்போம். என்னப்பா இது? காயம் வரப்பட்டிருக்கு. தொடாத. உடம்பெல்லாம் ஊம காயம் போல இருக்கு. எப்படியா பட்டுச்சு? தொடாத. என்ன தொடாத? உன்னை தொட்டு தூக்கி வளர்த்தினது இந்த கைதாண்டா. எங்க அப்பா யாரு? சொல்லு, யாரு? அதை மட்டும் என்ன கேட்காத. உங்ககிட்ட தானே அந்த உண்மையை கேட்க முடியும். போற வரவங்கிட்ட கேட்க முடியும் எங்க அப்பா யாருன்னு. ராஜா, பெத்த பிள்ளைகிட்டே அந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னு தயங்காத. சொல்லு,
என் உடம்புல ஓடுறது ஒத்த ரத்தமா எப்படின்னு கேட்காம கேட்டுட்டானே. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சொல்றேன்ல, சாப்பிடுடா. திங்கிற சோத்து மேல சத்தியமா கேட்கிறேன். சொல்லு, எங்க அப்பா யாரு? சொல்லுமா. எனக்கு ஆத்திரம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டி வச்சு எங்க அப்பா பேர சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்கு. கழுத்துல தாலி இல்லாம ஒருத்தி குழந்தை பெத்துக்கிட்டா அவ தன் பிள்ளைக்கே ஒரு கேள்விக்குறியா மாறிடுவான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட. சொல்றேன்டா, உங்க அப்பா குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் முதலாளி. பீட்டர், கையை காட்டினா போதும், சொரிநாய் குட்டி மாதிரி பின்னாலேயே போயிடுவான். இந்தா. என்ன முதலியார்? முதலாளி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க. இல்ல, முதலாளி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒருத்தன் குறுக்க வெளியே யார்டு வரைக்கும் போயிட்டு சொல்லுங்க. முதலாளி, எல்லா பிசினஸும் உங்க பேர்ல இருக்குது. என்ன எக்கச்சக்கமா டர்ன் ஓவர் ஆகி போச்சுது. பின்னால இன்கம் டாக்ஸுக்கு பதில் சொல்லணும். அதனால இனிமே ஆரம்பிக்க போற தொழில் எல்லாம் வேற யார் பேர்லயாவது ஆரம்பிக்கிறது நல்லது. யார் பேர்ல ஆரம்பிக்கிறது? என் பேர்லயும் பிசினஸ் இருக்கு, அண்ணன் பேர்லயும் பிசினஸ் இருக்கு. ஒன்னு பண்ணுவோம், இனிமே ஆரம்பிக்கிற பிசினஸ் அண்ணி பேர்ல ஆரம்பிப்போம். நல்ல யோசனைங்க. சோபா, என்னன்னு? ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம ஒப்பந்தப்படி அடுத்த மாச கடைசிக்குள்ள துபாய்க்கும் மொரேஷியஸுக்கும் படகுகள் அனுப்பணும். ஆனா மரம் கிடைக்கலையே, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்ட? என்ன பண்ண போறீங்க? என்ன முதலாளி, துபாய் காரனா ஒரு மாசம் அவகாசம் கேட்டா போகுது. சே, கை நீட்டு காசு வாங்கியிருக்கோம், சொன்ன நேரத்துக்கு போட்ட அனுப்பி வைக்கலன்னா அது நல்ல வியாபாரம் இல்லை. என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சொன்ன நேரத்துல போட்டெல்லாம் போய் சேர்ந்தாடும். எதுக்கு இருக்கீங்க எத்தனை பேர் என்ன சுத்தி? வாங்க சிவானந்தம், ஆச்சரியமா இருக்கு. சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேனே. முக்கியமான விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? உட்கார்ந்து பேசுவோம். சொல்லுங்க. என் தம்பி உங்களை பார்த்துட்டு வர சொன்னா. செல்வத்தை கூட நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். நான் அதை பார்த்துக்கிறேன். இப்ப நான் செல்வத்துக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். நாளைக்கு பவழக்காட்டுல மரம் வெட்டுறதுக்கு ஏலம் விட போறாங்களா? இந்த தடவை அந்த ஏலம் என் தம்பியை சேரணும். யாரும் போட்டிக்கு வராம பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நிச்சயமா முடியும் என்னால. நாளைக்கு நடக்கிற ஏலத்துல எந்தவித போட்டியும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு கமிஷன் நீங்க என்ன கேட்கறீங்களோ தரேன். கிழக்க வெளுத்து ரொம்ப நேரமாச்சு, எல்லா படகும் போயிடுச்சு. சீக்கிரம் வேலைக்கு போங்கயா. எங்கயா நாராயணன்? நேத்தே உடம்புக்கு சரியில்லை சொன்னா முதலாளி. ஐயா, நான் வடக்கு பக்கத்துல இருந்து வரேனுங்க. எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா. மீன் பிடிக்கிற சாதாரண வேலை மாதிரி இல்ல,
வழக்க விருதா தான் செய்ய முடியும். போப்பா. ஐயா, நான் பிறந்தது என் உடம்பு கழுவினதே இந்த உப்பு தண்ணியில தாங்க. படகு வேலையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. நாராயண வேலைக்கு வர மாதிரி தெரியல. அந்த துடுப்பு கொண்டா. துடுப்படியா? முடி. போடு போடு. எந்த நேரமும் இப்படி துப்பிக்கிட்டே இருக்கேன். மன்னிச்சுங்க. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? இப்ப ஆரம்பிச்சிருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் உங்க பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு முன்னமே ஏகப்பட்ட தொழில் இருக்குதா, அதுல வருமான வரி ப்ராப்ளம் வேற. அதுக்காக இந்த யோசனை நான் தான் சொன்னேன். அடச்சே, தம்பி 4 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்காயா 40 லட்சம் ரூபாய் வியாபாரம். இத பாருடி, ஆண்டவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒழுங்கா கையெழுத்து போடு. உங்க தம்பி எதுக்காக தெரியுமா இந்த பிக் பிசினஸ் எம்ஏல ஆரம்பிச்சிருக்காரு? எல்லாம் என் ராசிதான். நான் இந்த வீட்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தானே பணம் புரணுது. அதனாலதான் சீக்கிரமா கொடுங்க, நான் கையெழுத்து போட்டுட்டு சினிமாவுக்கு போகணும். எந்த சினிமாவுக்கு போறீங்க? எனக்கு இந்த தமிழ் படம் பிடிக்காது. நான் இங்கிலீஷ் படம் பார்க்க போறேன். ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்டா? கல்யாணம் ஆன புதுசுல 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி பாக்குறதுக்கு எட்டனா தரட்டுக்கிட்டுக்கு கஷ்டப்பட்டமே, அதை மறந்துடாதடி. வாய மூடிட்டு சும்மா இருங்க. முதலியார் பக்கத்துல நிக்கிறாருல்ல. என்னையா இது? கோச்சுக்காதீங்க. உண்ணாக்காவது புண்ணாக்காவது. ரவி, நான் சினிமாவுக்கு போறேன். நீயும் வரியா? நான் வரலமா, நீ போயிட்டு வா. ஏண்டா, எங்கடா போயிட்டு வர? கிழக்க நிறைய இறால் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதான் நம்ம போட்டுகளை எல்லாம் அந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். அந்த பகுதியில கட்டுமரக்காரங்க தானே மீன் பிடிப்பாங்க. அவங்களுக்கு போட்டியா நம்ம ஸ்டீமர் போட்டுகள் எல்லாம் விட்டுருக்க. அதனால தகராறு வருமேடா. வந்தா வரட்டுமே. நம்ம மீன் பிடிக்கிற இடத்துல செல்வராயனுடைய மோட்டர் படங்கள்லாம் கொண்டு விட்டாங்க முதலாளி. அத உள்ள மிஷின்ல சிக்கி நம்ம வளைங்க 3 நாள் கந்தலா அறுந்து போச்சு முதலாளி. உங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பே கிடையாதுடா. நீ என்ன சொல்ற? முதலாளி, மோட்டர் படகு வச்சிருக்கிறவங்க நடுக்கடல்ல போய் மீன் பிடிக்கிட்டோம். அவங்கள கரையோரத்துல வலை போட விடப்படாது. அப்புறம் எல்லா மீனையும் அள்ளிட்டு போயிருவாங்க. அப்படி மீறி வந்தாங்கன்னா சும்மா விடப்படாது. யாரும் சாகலையே? இல்ல இல்ல. அடிப்பட்ட நம்ம ஆட்களை ஆஸ்பத்திரியில சேருங்க. கட்டுமரத்துக்காரங்களை நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல கட்டுமரத்துக்காரங்க எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க.
நம்ம மோட்டர் போட்டுக்காரவங்க அங்க மீன் பிடிக்க போயிருக்காங்க. அவங்க எவ்வளவோ சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் வராதீங்கன்னு. இவங்க கேட்காம போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாட்டா, அடிதடி, தலையில இருந்து ரத்தம். கட்டு மரத்துக்காரங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு நம்ம படகுங்க எதுக்கு போடும்? நியாயமா நம்ம ஆழக்கடல்ல மீன் பிடிக்கணும். இத்தனை நாள் அப்படித்தானே படிக்கிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு அங்க போய் மீன் பிடிக்க சொன்னது யாரு? நான் தான் போக சொன்னேன். கொஞ்சமா அறிவு இருக்கு அவருக்கு. அங்க எதுக்கா போக சொன்னேன்? அந்த பக்கம் நிறைய இறால் கிடைக்குது. யார கேட்டு போக சொன்னேன்? யார கேட்கணும்? கடல் என்ன அவங்க அப்பா விட்டு சொத்தா? ஆமாண்டா, ஆமா. ராத்திரி பகல்னு இல்லாம மழை வெயில்னு பார்க்காம கடலையே தாயா நினைச்சு கட்டுமரத்துல போய் மீன் பிடிக்கிறானே கட்டுமரத்துக்காரன். அவனுக்கு தாண்டா உண்மையிலேயே கடல் சொந்தம். அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உடம்புல உப்பு தண்ணி படாத பையன். முதலாளி, முதலாளி, கட்டுமரத்துக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆத்திரத்தோட கூச்சல் போட்டுக்கிட்டு ரத்த காயத்தோட நம்ம ஆபீஸ் பக்கமா போயிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க அங்க போறது அவ்வளவு சரியில்லை. முதலாளி, முதலாளி, என்ன நடந்ததுங்கிறத அமைதியா சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க மீன்பிடி தேர்தல உங்க ஆளுங்க மீன் பிடிச்சது இல்லாம அடியாளுகளை வச்சு எங்க ஆளுங்க எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க. நியாயமா? நியாயம் இல்லதான், தப்பு என்பதுதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்துச்சு. அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும்? வேணா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அடிபட்டவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்றேன். அமைதியா எல்லாரும் ஆபீஸ்க்குள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா, அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆபீஸ்க்குள்ள அனுப்பி வைங்க. நீ மாரிமுத்து பையன் இல்ல? ஆமாங்க. வேற என்ன? செல்வராஜ். உங்க அப்பா உனக்கு மீன் பிடிக்க மட்டும் கத்து கொடுக்குற போல இருக்கு. குஸ்தி பாடவும் கத்து கொடுத்துருக்கான். சரி சரி, அண்ணா காசு கொடு. பாருங்க. நீ என்ன கை நாட்டா? ஆமாங்க. போடு, குத்து, இல்ல இல்ல ஒத்து, தள்ளு. உன் பேர் என்ன? கூரங்கன். ரங்கன், உரங்கன். ஐயோ, சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க, மேல வந்து பராண்டிடுவான். அப்ப நீங்க குப்புசாமி பையன்ல? ஆமாங்க. தேர்தல் அடிக்கடி வரதுனால நீங்க எல்லாம் ரொம்ப கட்டு போட்டீங்க. நல்ல கோஷம் போடுற. நீ தானே வெளியே இருந்து கத்துறது. சரி சரி, காசு வேண்டுமா? உங்க அப்பா பேர் என்ன? நீங்க கொடுக்கிற இந்த 100-200க்காக நான் ஒரு அயோக்கியம் பேரை சொல்ல விரும்பல. எனக்கு அப்பா பேர்ல ரொம்ப கோபம் போல் இருக்கு. பரவாயில்ல, அப்பா பேர் சொல்ல வேணாம். வாங்கிக்க. இந்த ஏழைங்க ரத்தத்துக்கு நீங்க விலை கொடுத்துடலாம். ஆனா சில பேர் சிந்தின கண்ணீருக்கு நீங்க நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும். நீ மாரிமுத்து பையன் இல்ல? ஆமாங்க. வேற என்ன? செல்வராஜ். உங்க அப்பா உனக்கு மீன் பிடிக்க மட்டும் கத்து கொடுக்குற போல இருக்கு. குஸ்தி பாடவும் கத்து கொடுத்துருக்கான். சரி சரி, அண்ணா காசு கொடு. பாருங்க. நீ என்ன கை நாட்டா? ஆமாங்க. போடு, குத்து, இல்ல இல்ல ஒத்து, தள்ளு. உன் பேர் என்ன? கூரங்கன். ரங்கன், உரங்கன். ஐயோ, சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க, மேல வந்து பராண்டிடுவான். அப்ப நீங்க குப்புசாமி பையன்ல? ஆமாங்க. தேர்தல் அடிக்கடி வரதுனால நீங்க எல்லாம் ரொம்ப கட்டு போட்டீங்க. நல்ல கோஷம் போடுற. நீ தானே வெளியே இருந்து கத்துறது. சரி சரி, காசு வேண்டுமா? உங்க அப்பா பேர் என்ன? நீங்க கொடுக்கிற இந்த 100-200க்காக நான் ஒரு அயோக்கியம் பேரை சொல்ல விரும்பல. எனக்கு அப்பா பேர்ல ரொம்ப கோபம் போல் இருக்கு. பரவாயில்ல, அப்பா பேர் சொல்ல வேணாம். வாங்கிக்க. இந்த ஏழைங்க ரத்தத்துக்கு நீங்க விலை கொடுத்துடலாம். ஆனா சில பேர் சிந்தின கண்ணீருக்கு நீங்க நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும்.
ராஜன் வேலை கிடையாது, வெளியே போ. ஏங்க ஐயா? செல்வராயத்தை எதிர்த்து பேசிட்டார். அவரை போய்ச்சிக்கிட்டு நாங்க இனிமே இங்க தொழில் செய்ய முடியாது. உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டா ஏன் தொழிலுக்கு தான் ஆபத்து. மரியாதை சொல்ற போயிடு. ஐயா நான் வச்சுட்டு போப்பா, போ போ போ. குட் நைட். பை. என்ன முதலியார்? ஒண்ணும் இல்ல, இந்த கான்ட்ராக்ட்ல ஒரு கையெழுத்து வேணும். மணல் காலையில ஆபீஸ்ல போடுறப்போம். இல்ல சரி. உமா எவ்வளவு லேட்டு? நான் என் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போயிருந்தேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ்னா ஆம்பளையா பொம்பளையா? பொண்ணுதான். பொண்ணுதான்ப்பா, பொண்ணுதான். உங்க அப்பாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது தெரியுமா உனக்கு? உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனது யாரு? அது அது என் ஃப்ரெண்டு. சித்தப்பா, அவன் ஹோட்டல்ல பாட்டு பாடுறவன். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறத நான் பல இடத்துல பார்த்திருக்கேன். உமா, தாய் இல்ல பொண்ணாச்சேன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த. அந்த சலுகையை நீ தப்பா பயன்படுத்த கூடாது. புரியுதா? புரியுதா? ரவி, உமா மேல ஏன்டா கொண்டு இல்லப்பா. உள்ள போடா. போ, போ. செல்வம், குழந்தைய கண்டிக்க வேண்டியதுதான். பொறுமையா இரு. அவ கண்காணி நிக்கிறா பாத்தியா? நீ உள்ள வாமா. நீ வாமா உள்ள. இப்ப நான் என்ன சொல்லு? இந்த ஏலத்துல எப்படி உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆதாயம் கிடைக்கும்? என் வார்த்தை கட்டுப்பட்டு ஒரு பய ஏலத்துல ஏத்து கேட்கல. அதான் தனக்கோடி. வாங்க வாங்க செல்வநாயகம். இதான் என் பையன் அசோக். வணக்கங்க. நமஸ்காரம். உள்ள வா. வணக்கம். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், நீங்க என் வீட்டுக்கு வந்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உட்காருங்க தம்பி. இருக்கட்டுங்க. நல்ல மரியாதை தெரிஞ்ச புள்ள. இவன் தான் இப்ப என் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறான். மிஸ்டர் செல்வநாயகம், இப்போ உங்கள்கிட்ட கமிஷன் கேட்க போறேன். கேளுங்க. இந்த ஆசையை மனசுல ரொம்ப நாளா உண்டு. நானே உங்க வீடு தேடி வந்து கேட்கணும்னு இருந்தேன். உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்னடா கல்யாணத்தை பேரம் பேசுறோம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இருக்க வசதிக்கு 1000 இடத்துல இருந்து மாப்பிள்ளைய தேடி வருவாங்க. அதே மாதிரி என் பையனுக்கு நிறைய பணக்கார வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்க. ஆனா இந்த சம்பந்தத்து மூலமா ஏற்படுற நட்பை நான் விரும்புறேன். என்ன மிஸ்டர் சிவானந்தம்? நம்ம நட்பு நீடிக்கிறதுல எங்களுக்கும் விருப்பம் தான். இந்த கல்யாணத்தை பத்தி எனக்கு பூரண திருப்தி. பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலாம்னு தம்பி யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு எதுக்கு கேட்கணும்? நம்ம பார்த்து சரின்னு சொன்னா அவன் என்ன வேணாம் சொல்ல போறேன். ஆகட்டுங்க. அப்ப நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். நம்ம அப்பா, அந்த அசோக்குக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தீங்களாமே? பெரியப்பா சொன்னாரு. ஆமா. நீங்க எப்படி வாக்கு கொடுக்கலாம்? நான் உன்னுடைய தகப்பன், அதனால எனக்கு அந்த உரிமை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சேகர விரும்புறேன்னு தெரிஞ்சும் எதுக்காக இப்படி செஞ்சீங்க? அவன் யாரு, எந்த ஊரு, ஏதோ ஹோட்டல்ல பாடி தெரியுறானா? நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. நம்ம அந்தஸ்து என்ன யோசிச்சு பாத்தியா? இந்த அந்தஸ்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் ஏழையாதப்பா இருந்தீங்க. ஆமா இருந்தேன். ஆனா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேங்கிறது எனக்கு தான் தெரியும். என் மகளை மறுபடியும் அந்த பள்ளத்துல தள்ள நான் விரும்பல. தவிர நான் தனக்கோடிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. நானும் தான் வாக்கு கொடுத்துட்டேன், சேகர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. உங்களுக்கு இருக்கிற கௌரவம் எனக்கும் உண்டுப்பா.
முதலாளி யார் பாருங்க குடிசை போட்டுட்டு இருக்கிறது? சொன்னாங்க முதலாளி, மொட்டைத்தனமா பேசுறான். செக்குங்க. ஜெகனே முதலாளி கூப்பிடுறாங்க. அங்க ஒருத்தன் குடிசை போட்டுட்டு இருக்கான் பாரு, அவன் குடிசை பிச்சு எறிஞ்சு அவனை அடிச்சு துரத்தணும். ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டிக்கணும். போய் உன் முதலாளி வர சொல்லுப்பா. என்னடா முறைக்கிற? செல்வனார்கள், நாணயம் பெட்டியில மட்டும் இருந்தா போதாது, அது வாக்குல இருக்கணும். உன் வார்த்தையை நம்பி என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். இப்ப அது நடக்கலைன்னா எவ்வளவு பெரிய தலகுனிவு. பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, தவிர இது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு இது மான பிரச்சனை. அது சரி, ரெண்டுல எது முக்கியம்னு பாக்கணும் இல்லையா? பரம்பரை பணக்காரனா இருந்தா மனுஷனுக்கு மானம் கௌரவம் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். நீ கூலிக்கு மீன் பிடிச்சவன் தானே, இப்ப நான் காசு வந்துருச்சு. தன்னுடைய வார்த்தைகளால செல்வநாயகம், நீ அனுப்பிச்சு வச்ச ஆளை உங்ககிட்டயே பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இன்னும் எத்தனை பேர் அனுப்பணுமோ அனுப்பி வை, எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி சோத்து தடியன்களை அனுப்பி வைக்காத, நல்ல தடியனை பார்த்து அனுப்பி வை. ரெண்டு பேரா போய் உதப்படாதீங்க. எத்தனை ஆள் வேணுமோ அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு போங்க. செல்வநாயகம், இதுவரை யாரும் என்னை இப்படி அவமானப்படுத்துவதில்லை. செல்வநாயகம் ஓ வெளியே. காரை நிறுத்து. அவளை தூக்கி வண்டிக்குள்ள போடு. ராஜன், செல்வநாயகன் சாதாரண ஆள் இல்ல. அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கு. பணபலம் இருக்கு, பக்கபலம் இருக்கு, ஆள் பணம் இருக்கு. உன் ஆவேசமும் ஆத்திரமும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. அவனோட நீ மோதணும்னா அதுக்கு நீ நிறைய கத்துக்கணும். அதை நான் உனக்கு சொல்லித் தர்றேன். சம்மதமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அசோக், ஜார்ஜ், இவன் ஒரு கடல் மீன். இவனுக்கு தரையில நீச்சல் அடிக்க கத்துக் கொடுக்கணும். இந்த மீனை குள்ள நிறையாக்கிட்டா நம்ம அவமானத்துக்கு பழி தீர்த்துக்கலாம். மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல ராஜனை ராஜாவாக்கு. ராஜன், ராஜன், எல்லாம் சொன்னபடி செஞ்சிட்டியா? இன்னைக்கு ராத்திரி நானே படகுல போய். போதும், ரொம்ப சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பேசக்கூடாது. காரியத்துல கண்ணா இருக்கணும். இதை மட்டும் நீ ஜாக்கிரதையா செஞ்சு முடிச்சுட்டேனா செல்வத்துக்கு ஊர்ல இருக்க மதிப்பு மரியாதையெல்லாம் காத்துல பறந்துடும். ராஜன் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இதை நீ செய்யும் போது தப்பி தவறி மாட்டிக்கிட்டேனா என்ன காட்டி கொடுத்துட கூடாது. கவலைப்படாது,
அவர் அவமானப்படுத்துறதுல உங்களை விட எனக்கு தான் அக்கறை அதிகம்.